Open your Bible to the book of Ephesians chapter 5:14. பைபிள் எடுத்துக்கோங்க எல்லாரும் வேதகாமத்திலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் துவக்கத்திலே ஒரே ஒரு வார்த்தை தான் ஆதலால் அப்படினு ஒரு வார்த்தை. Everyone confess and say. எல்லாரும் உங்க வாயை திறந்து சொல்லுங்க. That's all. Verse is over. You can keep your Bibles down. பைபிள் நீங்க முடியலாம். அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் இன்னைக்கு பிரசங்கம் நகர போகுது. அதனால நீங்க யாரும் பைபிளை பார்க்க வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை என்னது? Why therefore? ஏன் ஆதலால்? Because ஏன் அப்படினா you were called, நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். you were anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். you were separated for God's glory, கர்த்தருடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். so therefore, ஆதலால். repeat, திருப்பி சொல்லுங்க. today இன்றைக்கு no one should sit and sleep like how Amy slept. எப்படி நான் தூங்கனனோ அந்த மாதிரி இன்னைக்கு யாரும் தூங்க கூடாது. நான் தூங்க விட மாட்டேன். Therefore, ஆதலால். tap at the side and say, பக்கத்துல ஆட்சி சொல்லுங்க. ஆதலால். you were called, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். you were known from your mother's womb. தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு நீங்கள் Therefore, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ஆதலால். you were anointed. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள். Therefore, ஆதலால். you are special to God. கர்த்தருக்கு நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. Therefore, ஆதலால். now what you must do, no? இப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? Only one person open the Bible. யாராவது ஒருத்தர் மட்டும் பைபிளை திறந்துருங்க. The remaining look at the eyes with a wide open. மற்றவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களோட கண்ணை பார்த்து சொல்லுங்க. The next line. அடுத்த வார்த்தை. Therefore, ஆதலால். look at the side and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. அண்ணாங்க சைடு சத்தமே வரல. பக்கத்துல யாரும் பார்க்கவே மாட்டீங்க. ஆதலால். tell you only have to தூங்குகிற நீ say, விழித்து. awake you who sleep. தூங்குகிற நீ விழித்து. You know why this word therefore? இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் இந்த ஆதலால் அப்படிங்கிற வார்த்தை அங்க வந்திருக்குன்னு சொல்லி? It brings together the work of God and the response of human. இந்த வார்த்தை ஆதலால் அப்படிங்கிற வார்த்தை வந்து கர்த்தருடைய கிரியைகளையும் அந்த கிரியைக்கு நம்ம தர ரெஸ்பான்ஸையும் கனெக்ட் பண்றதா இருக்கு. Amen. Amen. If you go home and read the 13 verses before, நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த 13 வசனங்களும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the first verse says therefore. 5ஆம் அதிகாரம் முதல் வசனமே ஆதலால் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. Why that therefore? It's very important. ஏன் அந்த இடத்துல ஆதலால்னு போட்டிருக்காங்க? ஏன் அந்த ஆதலால்? அது ரொம்ப முக்கியம். So till the sermon finishes, your confession should be therefore awake you who sleep. இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழி. So I hope no one will sleep today. கண்டிப்பா இன்னைக்கு யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். If you sleep, awake you who sleep. அப்படி நீங்க தூங்குகிறவங்களா இருந்தீங்கன்னா தூங்குகிற நீ விழித்திரு. The person sitting next to you will be very careful. பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க If they பக்கத்துல பாருங்க. sleep, you have to say therefore awake you who sleep. பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க தட்டினா மாதிரியே தட்டி ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு You mustn't put wrong calculation that they will close the eyes and sleep. நாங்க வந்து கண்ணை மூடி நல்லா தூங்குவோம், கண்ணை மூடினா தான் தூக்குவோம்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுற கூடாது. They will sit and sleep with wide நன்றாக eyes கண்களை wide open. திறந்து கொண்டே அமர்ந்து கொண்டே தூங்குகின்ற கலையில் சிலர் நிறைய தேர்ந்தவர்கள் இங்க இருக்காங்க. Some will yawn. God is saying therefore awake you who sleep. இன்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. The same God who says come to me I will give you rest. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு என்கிட்ட வாங்க நான் இளைப்பாறுதல் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. Amen. Amen. That is fleshly. அது மாம்சரீகமா நம்ம சோர்வடையும் பொழுது நம்ம தேற்றுவதற்காக When you are exhausted, கொடுக்கப்படுகிறது. when you are stressed about your situation, God says, do not worry, you come to me, I will give you rest. மாம்ச ரீதியாக நாம் சோர்வடையும் பொழுது நம்மை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. But that doesn't mean you must come to church and sleep.
ஏசப்பா நீங்க சொன்னீங்க இளைப்பாறு தரேன்னு, அதனால நான் சண்டே வந்து சர்ச்சில் இளைப்பாட்டு போவேன், அதுக்கு அர்த்தம் கிடையாது. Tap yourself and say, உங்களையே இங்க தட்டி சொல்லிக்கோங்க, awake, எழுந்திரு, awake. விழித்திரு. God is telling me to awake. கர்த்தர் என்ன எழும்ப சொல்றாங்க. Sleep, that rest God gives you for flesh. அந்த இளைப்பாறுதல், அந்த ஒரு நித்திரை தூக்கம் அப்படிங்கிறது நம்ம சோர்வடைந்திருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பலப்படணும்னு கொடுக்க பண்ற ஒரு இதுதான் அது. Some will go night shift and come, some will have some work, some will have sickness. That doesn't bother. சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்குவாங்க, சில பேர் ரொம்ப உடம்பு முடியாத இருக்க டைம்ல நிறைய தூங்குவாங்க, அது விஷயம் இல்ல. But here God says sleep is for the flesh but not for the spiritual life. இந்த கர்த்தர் சொல்றது என்னன்னா, இந்த உறக்கம் என்பது நம்முடைய மாம்சரீகமான உடலுக்கு மட்டும்தானே தவிர ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இல்ல. Spiritual life cannot sleep. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தூங்கிவிடக் கூடாது. It has no sleep. தூக்கமே கிடையாது. உடலுக்கு தான் சோர்வு, உடலுக்கு தான் தூக்கம், ஆவிக்குரிய உடலுக்கு கிடையாது. I tell you, when you come to the place where the light of God falls, anything can happen. நீங்கள் இங்கு வந்திருக்கின்ற இடம், இது ஆண்டவருடைய இடம். அவருடைய வெளிச்சம் உங்கள் மீது படும்போது எது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும், நிறைவேறும். So today you come expecting, I've come to the light of God. I've come where the light of God falls and I will expect something from him, that anything can happen in my life today. இன்று காலையிலும் கூட நாம் கர்த்தருடைய இடத்திற்கு வந்திருக்கிறோம். அவருடைய வெளிச்சம் நம் மீது படும். அந்த வெளிச்சம் நம் மீது பட்டு பிரகாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மாறுதல்கள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவர்கள் அல்லேலூயான்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. You don't want to go the way you came back. எந்த வழியில திரும்பி வந்தீங்களோ, இந்த பாதையில திரும்பி வந்தோம் பாத்தீங்களா, அதே பாதையில திரும்பி போயிடாதீங்க. Because where the light of God is, anything can take place there. ஏனென்றால் கர்த்தருடைய வெளிச்சம் படுகின்ற இடத்திலே எது வேண்டுமானாலும் நடைபெறும், மாறும். ஆமென். When we are talking about the place, இடம் என்று பேசும்போது God has a special place in his heart for the church. இந்த சபையில கர்த்தருடைய இருதயத்துல நம்ம எல்லாருக்காகவும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்பெஷலான இடம் This இருக்கு. church is a special place for God. இந்த சபை என்பது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு விசேஷித்தமான ஒரு இடம். Amen. ஆமென். That's way. You cannot say, no, I will sit and listen in the house only. God will talk to me. God will sing with me. God will dance with me. You cannot say. நம்ம சொல்ல முடியாது இல்ல, சபைக்கு வந்தாதான் கிறிஸ்டினா, வீட்லயே பைபிள் படிப்பேன், வீட்லயே பாட்டு பாடுவேன், வீட்டில் இருக்கும்பொழுதே கர்த்தர் என்னோட பேசுவாரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. Yes. Amen. There is a place where God wants to intervene with each one of us. அதற்காக ஒரு இடம் உண்டு, நம்முடைய அவர் உரையாடுவதற்காக அதற்கான ஒரு இடம் உண்டு. அந்த இடம்தான் சபை. That's why you don't sleep night and continue your sleep in the morning. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு அந்த தூக்கத்தை பகல்லையும் தொடர்ந்துக்காதீங்க. That's why you get up, you keep alarm, you see what's the time, you get ready and you come here. அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கோம், சபைக்கு வரணுமேங்கிறதுனால தூக்கத்தை விட்டு எழுந்து அலாம் வச்சு கிளம்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமா தானே? Therefore, ஆதலால் they are already in sleep. தூங்க Turn at the ஆரம்பிச்சிட்டீங்களா? side and say, whenever I say therefore, awake you who sleep. நான் எப்போல்லாம் ஆதலால்னு சொல்றேனோ பக்கத்துல பார்த்து தூங்குகிற நீ விழின்னு சொல்லணும். Must be alert. ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், உஷாரா இருக்கணும். நீங்க இப்போ Turn at the side and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, therefore, ஆதலால் awake. தூங்குகிற நீ விழி. Awake you who sleep. தூங்குகிற நீ விழி. The same God, as I told, who gives rest. Rest is for flesh and not for the spiritual life. இதே ஆண்டவர் தான் சொல்றாரு இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா அந்த இளைப்பாறுதல் நம்மளுடைய சரீர சோர்வுக்கான இளைப்பாறுதல் தவிர நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கான இளைப்பாறுதல் அல்ல. God did not call you to be one among the crowd. மற்றவர்கள் கூட ஒரு 100ல ஒருத்தரா, கூட்டத்தின் மத்தியில ஒருத்தரா உட்கார்ந்து போறதுக்காக கர்த்தர் நம்மளே அழைக்கவில்லை. God did not call you to come here, sit in the crowd, just clap your hands and go back empty. நானும் 4 பேர் மாதிரி வரேன், உட்காரேன், பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், சர்ச்சை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடுறேன், அப்படி சாதாரணமா உட்கார்ந்து போறதுக்காக நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. Therefore, ஆதலால் he called each one of you to be his light through him.
ஆதலால் நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக அவருடைய ஒளியாகவே வாழ வேண்டும் என்று நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். Awake. விழித்திருங்கள். Awake. விழித்திருங்கள். Awake. விழித்திருங்கள். You have to be awake. நிச்சயமாக நாம் விழித்திருக்க வேண்டும். You cannot say, Lord, I will sleep. கர்த்தாவே ரொம்ப சோர்வா இருக்கு, கொஞ்சம் தூங்கிக்கிறேனே. But I want all your mercies. நான் தூங்கினா கூட உங்க கிருபை என் மேல இருக்கணும் ஏசப்பா. Look at the side and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, wake up. எழுந்திரு. Wake up. எழுந்திரு. The next line. அடுத்த வார்த்தை. Amen. ஆமென். So where you were living so many days? அப்ப இத்தனை நாள் நம்ம யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்ன போட்டுருக்கு அதுல? ஹஸ்பண்ட் கூட வைஃப் கூட. So the ones who were sleeping, among which crowd you were? அப்ப தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யார் மத்தியில தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? It will be very nice, na? ரொம்ப நல்லா இருக்கும்ல டெட் பாடி பக்கத்துல தூங்குறது. Smell will be super. அந்த நறுமணம் என்பது மிகவும் நன்றாக இருக்கும். Awake. விழியுங்கள். God doesn't want you to live among the dead. இறந்தவர்களோடு மரித்தோரோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. That's why he says, therefore I am telling you, get up, be awake. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் தூங்குகிற நீ விழி. I don't want you to live a life that is among the dead. மரித்தோரிடத்திலே மரித்தோர் மத்தியிலே நீ வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல என்று கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். Will any of you sleep next to a dead body? யாராவது போன பக்கத்தை பத்தி தூங்குவோமா? A man dies in a house or a woman dies in a house. நம்மளோட குடும்பத்துல ஏதோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மரித்து போறாங்க. Nowadays they take off by evening. அன்னைக்கு சாயங்காலமே நம்ம டெட் பாடி கிளியர் But பண்றோம். those days and all they'll keep one full night. ஒரு நாள் முழுக்க வந்து பழைய காலத்தெல்லாம் வச்சு புலம்புவாங்க, அழுவாங்க. Will you have the braveness to go and have a good sleep even if the body is there? அந்த டெட் பாடி பக்கத்துல போய்ட்டு தலகாணி போட்டு படுத்து தூங்கணும்ன்ற தைரியம் நம்ம யாருக்காவது வருமா? First அந்த ரூம்ல தூங்கணும்ன்ற என்ன வருமா? Time for you to speak, not time for you to sleep. நீங்கள் பேச வேண்டிய தருணம், நீங்கள் தூங்க வேண்டிய தருணம் அல்ல. Will you sleep? தூங்குவீங்களா? When my grandmother died. என்னோட பாட்டி இறந்த அன்னைக்கு we were all small kids. பாட்டி சாவறாங்கன்னா அப்போ சாராக்கா கொஞ்சம் சின்ன பொண்ணா தான் இருந்திருப்பாங்க. They put the body, all the elders went out to speak the arrangements about the next day. அந்த இடத்துல வந்து அந்த டெட் பாடியை படுக்க வச்சுட்டு பெரியவங்க எல்லாம் வெளியே போயிட்டு மற்ற காரியங்களை பேசிட்டு இருக்காங்க. We were all asleep. நாங்க நல்லா தூங்கிட்டோம். Suddenly in the sleep, when I opened my eyes, I could see the saree just lifting up. நல்ல தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு ஓபன் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா எங்க ஆயா புடவை காத்துல லைட்டா just shaking little by little. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புடவை அசைந்து கொண்டு இருக்கிறது. I just rubbed my eyes and got up. என்னடா இதுன்னு சொல்லி நல்ல கண்ணெல்லாம் கசக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து பார்த்தா Actually for the breeze through the window that was shaking. ஒருவேளை அந்த ஜன்னல் திறந்து காத்து உள்ள வரதுனால தான் அந்த புடவை வந்து அசைது. But what was our mind? Suddenly if my grandmother gets up now, how it will be? எனக்கு என்ன தோணுச்சுன்னா திடீர்னு இந்த ஆயா எழுந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. One run outside. உடனே பயந்து வெளியே புடிச்சா பாருங்க ஒரு ஓட்டம். Mommy, grandmother's legs are shaking. அம்மா ஆயா சாவலமா, ஆயா புடவை ஆடுதுவாமா. All ran inside and came. அதையும் நம்பி வந்திருக்காங்க பாருங்க உள்ள. அல்லேலூயா, எல்லாம் நம்பி உள்ள வந்திருக்காங்க. Sometimes we are like that only. அநேக காரியங்கள்ல அநேக நிலைமைகள்ல நம்மளும் இப்படிதான் இருக்கோம். Spiritually. அதாவது முக்கியமா ஆவிக்குரிய காரியத்துல. Amen. Amen. If you are asleep, ஒருவேளை நீங்க தூங்கி கொண்டிருக்கலாம் இருந்தீங்கன்னா, if you are not awake from your sleep properly, தூக்கத்திலிருந்து தெளிவா முழுசா நீங்க விழிக்கல அப்படின்னா, like this only. இப்படிதான் இருக்கும். Amen. Amen. God is saying, therefore, don't sleep. கர்த்தர் சொல்றாரு, ஆதலால் தூங்காத. If you sleep, you are living among the dead. ஒருவேளை தூங்கிக்கினே இருப்பனா நீ செத்த பெணங்களோட தான் இருக்கன்னு அர்த்தம். Really? உண்மையாகவா? So God says, look at the side and say, be careful. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா இரு, தயவுசெய்து தூங்கின்னு மட்டும் இருக்காத. You know why? ஏன் தெரியுமா?
God bought you at a price. ஏன்னா நீங்க அவரால கிரயமாய் பெறக்கொள்ளப்பட்டவர்கள். God separated you to live in light. ஒளியிலே வாழ வேண்டும், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். Really God is awakening you all. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விழிப்போர் வைத்திருக்கிறபடியால் நம்ம நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. ஆமென். Amen. ஆமென். For God to speak to you and your response is very very important. கர்த்தர் உங்களோடு பேசுறது எவ்வளவு முக்கியமோ அந்த குரலை கேட்டு அதுக்கு நீங்க செவி கொடுக்கணும்ங்கிறது அதை விட முக்கியம். Genesis chapter 1 verse 3. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதின் 3ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். It says, God said, let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. When you will see light, எங்க நீங்க பார்க்க முடியும் இந்த வெளிச்சத்தை? எப்ப பார்க்க? Can you see the light when you sleep? தூங்கிட்டு கண்ணை மூடி தூங்கி இருந்தீங்க என்ன பிரகாசமா இருக்குமா? Some are very expert in that. சில பேர் அத ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சவங்க. Even if the eyes are closed and they come to the room and on the light, they'll say off the light. சில பேர் கண்ணை மூடி ரூம்க்குள்ள வந்தா கூட லைட் ஆஃப் பண்ணே அப்படினுவாங்க. அந்த அளவு அவங்களுக்கு உள்ள பவர். Shadow, you know, that experience is so strong. அந்த ஒளியினுடைய அந்த நிழல் நம்ம மீது படும் பாத்தீங்களா? அந்த அனுபவம். That is the intimate close relationship with the darkness. அந்த அளவுக்கு சில பேர் இருள் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறோம், அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட். Even when the eyes are closed also, that small bright off the light and go when you're going out. தூங்கி நிக்கிறேன் 0 வாட்ஸ் லைட்டை கூட ஆஃப் பண்ணே தூக்கம் வர மாட்டேன். இந்த லைட் கண்ணில் பட தூக்கம் போயிடும் எனக்கு. I love only night, no light. For the flesh it is good. மாம்சத்துக்கு அது சரியான காரியம்தான். But if you want light to shine in your life, ஒருவேளை ஒளி உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால், therefore, ஆதலால், turn at the side and say, பக்கத்துல சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. then only they won't sleep today. அப்பதான் அவங்களும் தூங்க மாட்டாங்க. எத்தனை மணி தான் நானும் இப்படி கத்திக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா? That's why God says he looked at the light. அப்பதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டா கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் 4ஆம் வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். Amen. Hallelujah. Hallelujah. God said light is good. கர்த்தர் சொல்றாரு வெளிச்சம் நல்லது. He separated the light and the darkness. He did not say yes, darkness is good, but he said light is good. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆனால் இருளை பார்த்து நல்லது என்று அவர் சொல்லல, வெளிச்சத்தை பார்த்து தான் இது நல்லது என்று சொன்னார். ஆமென். When the light of God falls upon you, there is a division that takes place in your life. கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மீது விழும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலுமே சில பிரிவுகள் ஏற்படும். Amen. ஆமென். Then only you will realize. அப்பதான் நீங்க ஒரு சில காரியங்களை உணர்வீங்க. Oh, so many days I was with a bad fellowship. Today God has brought me here. அந்த வெளிச்சம் மேல போடும்போது நம்ம தெரிஞ்சுப்போம், ஓ இத்தனை நாள் நம்ம இருந்த இடமே வேற போதேப்பா, இவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருந்துருக்கிறோமே அப்படின்றத அப்பதான் நீங்க உணர்வீங்க. So many days when I was in the darkness, I didn't know whose hand I was catching and walking. இத்தனை நாட்களா நான் இருள்ல இருந்தேன், என் கையை பிடிச்சிருந்தது யாரும் கூட எனக்கு தெரியல, இப்பதான் எனக்கு தெரியுது. Everything I knew was it was nice, it was smooth, the feeling was super. எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, அப்பா கை நல்லா தான் இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்குது, ஆனா யார் கையை பிடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. Because I was in dark. ஏன்னா நான் இருளில இருந்தேன், இன்பமா இருந்தேன். ஆமென். When light falls in your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும் போது there's a division. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சில பிரிவுகள் ஏற்படும். When there is division, every black marks in your life will be exposed before God. அப்படி ஒரு பிரிவு உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா கரும்புள்ளிகள், அதாவது எல்லா தவறுகள் பாவங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றி போடுவார். Hallelujah. And what we do with that? அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? Do you like to walk as it is? இல்ல ஏசப்பா நான் இன்னும் பழையபடியே நடந்து போறேன்னு நம்ம யோசிப்போமா? You will stand, you will correct, you will see what powder is there to cover it up. அப்போ வெளிச்சம் மேல படும்போது நமக்கு தெரியும், இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா க்ரீம் போட்டோம், ஐயோ உங்க தலை சரியா வரல, இங்க வெள்ள முடி தெரியுது, அதெல்லாம் அப்பதான் நமக்கு தெரியும். We all cover it up. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் கவர் பண்ணிப்போம். But more than covering,
ஆனா அது அப்படி மறைக்கிறத காட்டிலும் plucking is very good. அதை பிடுங்கி எறியது ரொம்ப நல்லது. ஆமென். That comes only when the light falls on you. எப்பொழுது அது சரியில்லை, அது அழகா இல்ல, தேவையில்லாத காரியங்கள் என்கிட்ட இருக்குன்றது எப்போ நீங்க உணர்வீங்க அப்படின்னா வெளிச்சம் உங்கள் மீது படும்போது மட்டுமே. Oh, so many days I was talking all bad words. இத்தனை நாள் வரைக்கும் வாயை திறந்தேன்னா பயங்கரமா பேசுவேன், ஒரே கெட்ட வார்த்தை தான் பேசுவேன். Now when the light falls, I know what to speak, what not to speak. ஆனா கர்த்தருடைய வெளிச்சம் என் மீது படும் பொழுது என்ன பேசணும், என்ன மாதிரி வார்த்தைகளை பேசணும்ங்கறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். That's why God said, I saw the light and the light was good. அதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, வெளிச்சத்தை கர்த்தர் பார்த்தார், அது நல்லது என்று அவர் கண்டார். ஆமென். If God wants to look at you and say yes it is good, you must expect and accept the light that falls on you. ஒருவேளை கர்த்தர் இன்று உங்களை பார்த்து நீ நல்லதுதான் பண்ணிருக்கமா, நல்லதுதாமா அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க இருள இருக்கணுமா வெளிச்சத்துல இருக்கணுமா, எங்க இருக்கணும்? நீங்க வெளிச்சம் உங்க மேல படுற இடத்துல நீங்க நிக்கணும். You cannot say no God, I was so comfortable living in darkness. ஐயோ ஏசப்பா, இருட்டிலே நல்லா தான் ஏசப்பா இருந்தது, ஜாலியா தான் இருந்தேன், ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தேன். Even if I go out and dark, put one nightie and go, no one will find out because for others it's something I'm covering. யார் வந்து என்னை பார்த்தாலும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா எப்படி மூடி எப்படி மறைக்கணும் நல்லா எனக்கு தெரியும் ஏசப்பா. If the light falls, ஒருவேளை வெளிச்சம் உங்க மேல பட்டுதுன்னா, where all I washed the vessels and wiped all that dirt and stain will be seen. அப்பதான் நம்ம இருக்கிற எல்லா கரைகளும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே எல்லா அழுக்கும் அப்பட்டமா தெரியும். God says, கர்த்தர் சொல்றாரு, therefore, ஆதலால். ஆமா, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, awake you who sleep. தூங்குகிற நீ விழி. தூங்குறவங்க அல்லேலியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வா, பயங்கர விழிப்பாங்க எல்லாம். அல்லேலியா சொல்லுங்க பாண்டவருக்காக, அல்லேலியா சொல்லுங்க. இல்ல விழித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லேலியா என்று சொல்லலாம். That's why God wants you to be more cautious. அதனால தான் கர்த்தர் நம்மள சொல்றாரு, இன்னும் கூட கொஞ்சம் கவனமா இருங்கம்மா அப்படி சொல்லி. Don't sleep off. தூங்கிடாதீங்கம்மா, தூங்கிடாதப்பா. I want my light to fall on you and you must show that light to the others. என்னுடைய வெளிச்சம் உன் மீது விழ வேண்டும், உன் மூலமா உலகத்துக்கே வெளிச்சம் வரணும் அப்படி நான் ஆசைப்படுறேன். ஆமென். Light can make you feel. இந்த வெளிச்சம் என்பது அநேக காரியங்களை நம்மள உணர வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும் நம்மள. But the darkness cannot. ஆனா அந்த இருட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பண்ணவும் முடியாது. Usually when we sleep, எப்பவுமே நம்ம எப்போ தூங்குவோம்? என்ன கேட்டீங்கன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தூங்குவேன். நீங்க எப்படி? நைட்ல மட்டும். Usually we sleep is நைட்ல தான் சிஸ்டர் தூங்குவாங்க எல்லாருமே. All sleep in the night. Yes. But spiritually are we sleeping? ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னமும் தூங்கிக்கினே தான் இருக்கிறீங்களா நீங்க? Or are you awake? இல்ல விழிப்பா தான் இருக்கீங்களா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. Once in 1956 I was awake. 1956ஆம் ஆண்டு ரட்சிக்கப்படும் பொழுது நான் விழிப்பா இருந்தேன். Today in 2023, ஆனால் 2023ஆம் ஆண்டு tap at the side. பக்கத்துல உங்களுக்கு கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. Therefore, ஆதலால் தூங்குகிற நீ அப்படி போடு. You cannot sleep because there is no sleep in spirit. ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவிக்குள்ளான மனிதர்களாகிய நீங்க தூங்கவே முடியாது. ஏன்னா நித்திரை உறக்கம் என்கின்ற ஒரு நிலை ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Say, darkness cannot hold me. எல்லாம் சொல்லுங்க, இருள் என்னை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. சொல்லுங்க எல்லாரும். Only those who love light can confess it. வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் மட்டுமே இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக சரியாக சொல்ல முடியும். Darkness cannot hold me. இருள் என்னை பிடித்துக் கொள்ள முடியாது. It has no authority over me. இருளுக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. Because ஏனென்றால் God said, கர்த்தர் சொல்றாரு, awake. தூங்குகிற நீ விழித்திரு. Awake. விழித்திரு. Therefore awake you who sleep. ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு. It will be bored. கொஞ்சம் போரிங்கா கூட இருக்கலாம் நாங்க பேசுறது. But God says, ஆனாலும் இந்த வார்த்தை எங்கள் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. God is saying, be awake. கர்த்தர் சொல்றாரு, விழித்திரு. Be awake. விழித்திரு. Not simply. சும்மா சொல்லல. At the back there are a lot of guarantees why you should be awake. ஏன் நீங்க விழித்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய உத்தரவாதங்கள் பின்னாடி வருது பாருங்க. எபேசியர் 5ல Satan may say,
பிசாசு நம்மளை பார்த்து ஒரு வேளை சொல்லலாம், அடடே, children were singing, what claps, what cry, what jumping, what talking in tongues. எல்லாம் சொல்லுவேன்ப்பா, இன்னைக்கு சின்ன பசங்க பாடினாங்க, எவ்வளோ நல்லா பாடினாங்க, உணர்ந்து பாடினாங்க, கருத்தாக பாடினாங்க, நிறைய பேர் அழுது ப்ரேயர் பண்ணாங்க, நிறைய பேர் அந்த வர்ஷிப் டைமில் கண்ணை கூட திறக்காம பிள்ளைங்க அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. But what happens after that? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? Clapping, 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 they became very tired. எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி படுத்தி படுத்தி இன்று கொஞ்சம் படுத்து விட்டோம், அப்படிதானே? Become tired. ரொம்ப சோர்வுக்குள்ள ஆயிட்டோம் நம்ம இப்போ. So many years you were like this only, no? பல வருஷமா நீ இப்படிதானப்பா இருந்த, பிசாசு சொல்லும். Shweta, what happened? ஸ்வேதா, என்னமாச்சு உனக்கு? 2 ஸ்வேதாக்கும். Why you are jumping today? என்னாச்சு? எப்பவுமே ரொம்ப சைலண்டா வருவேன், சைலண்டா போயிடுவேன், இன்னைக்கு மைக்கை பிடிச்சி பாடுற, ஜம்ப் பண்ற, என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு? Amy sister, why you are talking in tongues today? என்ன எம்மி சிஸ்டர், எப்பவுமே ஆராதனை சமயத்துல வந்து கிளாப் மட்டும் தான் பண்ணுவீங்க, இன்னைக்கு அந்நிய பாஷைலாம் பேசுறீங்க? No, no. இல்லையே, நீ இப்படிப்பட்ட That was over ஆளியே. in 1948 itself. அதெல்லாம் கிபி 1950 ஆண்டு முடிந்து விட்டதே. Finished. அன்றே முடிந்து விட்டதே. So many years you were sleeping. இத்தனை வருஷம் நீ வருவே, உட்கார்ந்து தூங்கிட்டு கம்முன்னு போயிடுவே, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, நீ இப்படி You இல்லையே. will hear voices. You will hear voices. இந்த மாதிரியான குரல்கள் காது கிட்ட வரும், கேட்கப்படும். Person who's sitting next to you will say, so many days I didn't see this man and woman in such condition. What happened today? பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமா நானும் இவ பக்கத்துல உட்கார்றேன், இந்த அம்மா இந்த ஐயா அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லைன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமாகறாங்களே. His voice is such a way. அந்த குரல் கூட நம்மள சில நேரங்களை எழுப்பி விடும். God says, கர்த்தர் சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்திரு. your ears must be attentive only to his voice. இந்த மாதிரி பல குரல்கள் காதல கேட்டாலும் இந்த தூங்காத விழித்திருன்னு கர்த்தர் சொல்ற குரல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆமென். One important thing is what you know. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? The devil cannot touch the one thing in your life. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பிசாசானவனால தொடவே முடியாது. Your will, your desire. அது எதுன்னு சொன்னா உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை. Amen. Amen. God is a God who leads. He's not a God who forces. நம்மை வழிநடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவரே தவிர நம்மை வற்புறுத்துகிறவர் நமது ஆண்டவர் இல்ல. He doesn't force you. He catch you by your neck and make and stand. Even if you're sleeping, he doesn't catch you by the neck and make and come and stand and say, oh, sing glory to Lord. தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை கையை போட்டு தரத்தரன்னு இழுத்து வந்து உட்கார வச்சு உங்களை வற்புறுத்தி ஆராதி என் அல்லேலூயா சொல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிற ஆண்டவர் அவர் கிடையாது. Simply he told, awake. வார்த்தையாவே சொல்றாரு, ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்வாரு, எழுந்திரு. The word of God is light to the nations. கர்த்தருடைய வார்த்தை உலகத்திற்கு ஒளியா இருக்கிறது. Where all this light is declared, there is glory. இந்த வெளிச்சம் உலகத்தின் மீது பிரகாசிக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது அங்கே கர்த்தர் நாம மகிமைப்படும். ஆமென். Don't say enough, I've been dead spiritually, I will continue the same way. ஐயோ போதும் சிஸ்டர், இத்தனை வருஷம் இதே மாதிரி ஆவிக்கு நிலைமையில நான் செத்தவளாகவே நான் இப்படியே இருந்துட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் அப்படியே இருந்துக்கிறேன். Because when I was saved, I was very active in my spirit. Even though if I go night shift and come whatever the what to say, if I am very sick also, my spirit will rejoice in the Lord. Those days are gone. ஒரு சில நாட்கள் இருந்தேன் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலைல 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன், ஆனா 7 மணிக்கு சபையில இருப்பேன், ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எல்லா ஊழியத்திலும் பங்கெடுத்துப்பேன், நல்லா இருந்தேன். Sleep comes, I will go out, I will wash, I will touch the I will just water my eyes and come and sit. ஒருவேளை லைட்டா தூக்கம் வந்தாலுமே கூட வெளியே போயிட்டு தண்ணி எடுத்து கண்ணில் அடிச்சுக்கின்னு ரப்பன்ட்டு வந்து உட்காந்து கவனிப்பேன் சிஸ்டர் நான் வார்த்தைங்களை. When you know, அது எப்போ தெரியுமா? when you had the desire and will to receive God's word even though you were weak in flesh. ஒருவேளை மாம்சத்திலே சோர்வடைந்து இருந்தாலுமே கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் உன்னிடத்துல இருக்கும்போது தான் அது நடக்கும். ஆமென். Amen. Amen. You know when you can get sleep? எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் தெரியுமா? Enough sister, so many years I'm tired of praying for the same thing. ஐயோ ஒரே விஷயத்துக்காக பல ஆண்டு ஜெபம் பண்ணிட்டேன், உபவாச ஜெபம் பண்ண, முட்டி போட்டு ஜெபம் பண்ண, காத்திருப்பு ஜெபம் பண்ண, ஒன்றும் நடக்கல ஆண்டவரே. Nothing worked out. எதுவுமே வேலைக்கு ஆகல. So I'll take some rest. அதனால கொஞ்சம் ஜெபத்துக்கு லீவ் விடலான்னு இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். No.
இல்ல. God says, கர்த்தர் wake up. சொல்றாரு, I am going to show my light on your life. விழித்திரு, என்னுடைய வெளிச்சத்தை உன் மீது பிரகாசிப்பிக்க நான் விருப்பமா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். The God who is so sure to say, wake up, I will give my light, so sure is the deliverance when you receive that. எப்படி நீங்க தூங்குகிறீங்க, நீங்க விழித்திருங்கன்றது எப்படி கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரோ அதே கண்டிதத்தோட ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகளை நான் கட்ட அவிழ்ப்பேன் என்று. ஆமென். In this verse God did not say, yes, I am coming now, I will tap you and wake you up. இந்த வசனத்துல நான் உன்கிட்ட வரேன்ப்பா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி உன்னை எழுப்புவோம் பண்ணலாம் இங்க சொல்லப்படல. But for us, what is the experience? No, if they tap, we will not get up. Sleep will be more comfortable. கரெக்ட் சிஸ்டர். என்னதான் யார் தட்டி வந்து எழுப்பினாலும் தட்டுறது தாளாட்டுற மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாமான்னு மனசு சொல்லும். That's why God says, I am not coming to tap you and wake you up. தட்டி தட்டி எழுப்புறதுக்கு நான் வரலப்பா. He did not say, yes, I am coming, I will rise you from your sleep. நிச்சயமாகவே நான் இன்று வந்து உன் தூக்கத்திலிருந்து உன்னை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லல. God did not say, I am calling you by your name, wake up. உன் பேரை சொல்லி உன்னை கூப்பிடுறேன், எமே ஏந்திரு அப்படின்னு ஆண்டவர் பேர் சொல்லி சொல்ல போறது இல்ல. He just says, you wake up. நீ எழுந்திரு. To the extent that you decided to sleep, you must decide to wake up also. எவ்வளவு நேரம் தூங்கணும்னு முடிவு பண்ணி நல்லா இழுத்து போத்துன்னு தூங்குற நம்ம எப்ப எழுந்துக்கணும்ன்றதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆமென். Amen. ஆமென். God will only say, wake up. கர்த்தர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், எழுந்திரு. Those 13 verses are a caution. இந்த அதிகாரத்துல 14க்கு முன்னாடி இருக்கிற மீதி 13 வசனங்களுமே ஒரு எச்சரிப்பினாக தான் காணப்படுது. We call the children, right? Judson, get up when going. Again, when coming, we'll call them, get up. Like that, those 13 verses are caution. It's a warning. எப்படி நம்ம போனதே என்ன பண்ணோம், எடுத்தோம் தட்டி எழுப்ப மாட்டோம். முதல்ல குரல் கொடுப்போம், தம்பி ஏந்திரே, டைம் ஆகுது, 6:40 டைம் ஆகுது, 6:30 டைம் ஆகுது, நம்ம கொஞ்சம் அலாம் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அது மாதிரி தான் இந்த முன்னாடி கொடுக்கப்பட்ட 13 வசனங்களும். Finally God saw, இறுதியா ஆண்டவர் பாக்குறாரு, you won't get up. நீ ஏந்துக்கிற மாதிரி தெரியல. I'm coming to your room and I'm on the torchlight. நானே உன் ரூமுக்கு வந்து உன் மேல என்ன பண்றேன், ஒரு லைட் அடிக்கிறேன். That torchlight only is this verse. அந்த டார்ச் வெளிச்சம் தான் இந்த வசனம். ஆமென். See, if you get up today, I will give you something. நீ இன்று விழித்து தூக்கத்தை விட்டு எழுந்த அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பா கொடுப்பேன். That is how God is saying, spiritually I am calling you, I am warning you, I am warning the light. After this also, if you decided to sleep, means nothing is in my hands. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை எழுப்புகிறார், உங்கள் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆனா அதுக்கு அப்புறம் கூட நான் எழுந்துக்க மாட்டேன் ஏசப்பா, நான் தூங்குவேன். 5 minutes Lord. இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிட்டுமா ஏசப்பா, just 5 minutes, just 10 minutes. ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறேன், மணி இன்னும் 6 அடிக்கல. The chapter itself will get over. அதுக்குள்ள அந்த அதிகாரமே முடிஞ்சிடும். Our life only is over. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படி தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. 5 minutes, 5 minutes, 5 minutes, 5 minutes. 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி 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 ஆயுசே முடிஞ்சிடும். வருஷங்களே உருண்டோடி விடும். But nothing to be changed. ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. God finish warning you. Go home and read. கர்த்தர் உங்களுக்கான எச்சரிப்பின் சத்தத்தை போட்டாரு, டார்ச் லைட் அடிச்சிட்டாரு. அது என்ன ஏதுங்கிறத நீங்க போய் படிச்சுக்கோங்க. Decision is in your hands whether you will wake up or no. விழிக்கலாமா வேணாமா, தூங்கலாமா வேணாமான்ற முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆமென். The God is a God of Jonah, the God of prophet. He is the same God of Nineveh also. நமது தேவன் தீர்க்கதரிசி யோனாவின் தேவனும் அவர்தான், நினிவே பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்காக பரிதபித்த தேவனும் அவர்தான். ஆமென். Hallelujah. Hallelujah. People like Jonah know what is light. வெளிச்சம் என்ன என்பது கர்த்தருடைய தீர்க்கதரிசியான யோனாவை போல் இருக்க நமக்கு நன்றாகவே தெரியும். He can differentiate which is light and darkness. எது இருள் எது வெளிச்சம் என்று பிரித்தெடுக்கின்ற அந்த தன்மை யோனாவுக்கு நன்றாகவே தெரியும். Children of God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நல்லாவே தெரியும் எது வெளிச்சம் எது இருள் அப்படின்னு. But will the people of Nineveh know what is light? நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. For them Jonah must be light. அப்போ அந்த பட்டணத்துக்கு வெளிச்சமா அனுப்பப்பட்டது யாருன்னா யோனா. That is how God has chosen you.
அந்த மாதிரி தான் கர்த்தர் இன்று உங்களையும் எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. That's why he is saying. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, wake up. விழித்திரு. Wake up. எழுந்திரு. The purpose I chose you. உன்னை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் என்னமோ, the reason I chose you, உன்னை நான் தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்னமோ, the anointing that was for you, உனக்கு மேல நான் வெச்ச அந்த அபிஷேகத்தினுடைய காரணம் என்னமோ, the oil that I rubbed on your head, உன்னுடைய தலை மேல நான் எண்ணெயை ஊற்றி உனக்கு பண்ணி வைத்த அந்த அபிஷேகம் எதற்காகவோ, that separation which I made in your life, எதற்காக உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நான் பிரித்து வைத்தேனோ, not for you to sleep. தூங்குவதற்காக இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யலங்க. God wants to send you as a light like to the people of Nineveh. உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் போட லைட் நம்ம தான். ஆமென். People of Nineveh are not ordinary people. இந்த நினிவேல இருக்கிறவங்க வந்து சாதாரணமான மக்கள் கிடையாது. The wickedness was so much, they drank water like wickedness. அவங்களுடைய அந்த பட்டணத்துல வந்து பொல்லாங்கு ரொம்ப அதிகமா காணப்பட்டது. பயங்கர பொல்லா புள்ளவர்களா அவங்க இருந்தாங்க. But if you take everything from God and if you sit and sleep, what about those people's life? வெளிச்சத்தை பத்தி தெரிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமே எல்லாம் தெரிஞ்ச நம்மளே சும்மா உட்கார்ந்து இருந்தா எதுவுமே தெரியாத அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமென். Sister, go for this ministry. Brother, go for. I go. சிஸ்டர், இந்த மினிஸ்ட்ரிக்கு வாங்க, இந்த ஊழியத்துக்காக நான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஐயா நீங்க வாங்க ஐயா அப்படின்னு சொன்னா, சண்டே சாயங்காலம் ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படி சொல்றோம் நம்ம. People are perishing. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா அழிந்து கொண்டு போறாங்க. Those counts will fall on our head. அந்த எண்ணிக்கையும் நம்ம தலைமையில தான் வந்து சுமரும். ஆமென். Do we want that curse? அந்த சாபம் உங்களுக்கு வேணுமா? We don't want that curse. நமக்கு அந்த சாபமே வேண்டாம். But if you keep covering and sleeping, what about it? நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டே உட்கார்ந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையில? Your spiritual life is sleeping for years and years together. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது பல ஆண்டுகளாக தூக்கத்தின் நிலையிலேயே தான் இருக்கிறது. You itself don't know what type of gift or anointing that you hold in your hand. என்ன மாதிரியான வரங்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்காருன்றதையே நிறைய பேர் மறந்துங்க உட்கார்ந்திருக்கீங்க. For some, when they sing, the Satan runs out. சில பேர் வந்து பார்த்தாலே அப்பெல்லாம் அந்த அபிஷேகத்தை நீங்க வரும்பொழுது உங்க பார்வை பட்டல என்ன ஆகும்னா பிசாசு பறந்து போயிடும். You have those gifts and you're sleeping. அப்படிப்பட்ட நல்ல நல்ல வரங்களை வச்சுக்கன்னு கூட நல்லா தூங்கிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேர். God is saying, get up, awake. கர்த்தர் சொல்றாரு, பா எழுந்திருப்பா, தூங்குது போதும், எழுந்திருப்பா, விழித்திருப்பான்னு சொல்றாரு உங்களை பார்த்து. You know who will not want to come to God? The one who has good fellowship with the darkness. இருள் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சினவங்க யாருமே வெளிச்சத்துக்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் அங்க to come to the light. அந்த லைட் கிட்ட வந்தால் நடுங்கும். ஐயோ லைட்டா வேணாப்பா, கண்ணு கூசும், கால் நகரும், வேணாம் அப்படின்னு சொல்றோம். See, arise from the dead, God says. மரித்தோர் இருக்கிறத விட்டுட்டு எழுந்திரு அப்படின்னு கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு. Lift your hands and confess and say, God, I am ready. எல்லா You are கைகளை ready. I don't want to உயர்த்தி force anyone because God is a God who doesn't force. God has left the decision in your hand. I will call you. I have given warning. Today it's up to you to decide. உங்களை வற்புறுத்தி நாங்க இதை சொல்ல வைக்க விரும்பல. உங்களுக்கு வாஞ்சை இருந்தா நீங்க இதை சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் வந்து உங்களோட வாஞ்சை நிறைவேற்ற ஆண்டவர் தானே தவிர உங்களை வற்புறுத்துற ஆண்டவர் கிடையாது. ஒரு அறிக்கையா நீங்க இதை சொல்லுங்க. இப்போ I will wake up. எல்லா கரங்களை உயர்த்தி நான் விழித்துக் கொள்வேன் ஆண்டவரே. Enough of me sleeping for years. நான் இத்தனை வருஷமா தூங்குனது போதும் ஆண்டவரே. Enough. போதும். I've had a good sleep. நல்லாவே தூங்கிட்டேன். I've entertained the Satan all my years. பிசாசோ நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா இருந்துட்டோம். But today I take a decision to wake up. ஆனா இன்று விழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. Because I've seen the Nineveh perishing. ஏனா நினிவே பட்டணம் மாதிரி अनेक ஜனங்கள் அழிந்து போகுதை நான் பார்க்கிறேன். I don't want ஆண்டவரே. to escape like Jonah and go. யோனாவை போல தப்பித்து போகணும்னு நான் நினைக்கல இயேசுவே. Open my eyes. என்னுடைய கண்களை திறங்க ஆண்டவரே. Open my spiritual eyes. என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. The gifts that were dead in me today, let it revive again in me. எனக்குள்ளே செத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய வரங்கள் என்று உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. If you have the gift of praying for others, continue it till your last breath. மற்றவர்களுக்காக அழுது ஜெபிக்கிற வரம் பெற்றவர்களா நீங்கள் இருந்தால் ஜெபிக்கணும் நீங்க. Till your last breath. உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், மன்றாடணும். Don't ever sleep again. மறுபடியும் தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. God says, I am intervening with you. I want you to be awake. நான் உங்ககிட்ட வரேன் எப்போனா நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கும்போது. ஆமென். Amen. Amen. If you are sleeping,
you can be easily carried away. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களை வந்து வின் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். You'll be carried away by the Satan very soon. பிசாசு வந்து அலேக்கா தூக்கின்னு போயிடும். கஷ்டமே படாம அப்படியே அலேக்கா தூக்கின்னு போயிடும் உங்களை. Amen. Amen. Oh, why you didn't bring your children? They are very tired. என்னம்மா எனக்கு உன் குழந்தை வரல, பாப்பா தூங்கிட்டு இருந்தது அதான் வரல. Why you didn't come? No, I was very tired. I washed clothes. The arms and all are paining. என்னம்மா நீங்க போனா சபைக்கு வரல? ஐயோ ஒரே துணியெல்லாம் துவைச்சு ஒரே ஷோல்டர் பெயின் ஆச்சு, தூங்கிட்டேன் அப்படி சொல்றோம். Sleep. தூங்கு, நல்லா தூங்கு. You will be carried away very soon. உன்னை கொத்தா தூக்கின்னு போறதுக்கு வந்துடும் ஒருத்தன். You sleep, once and fall you will be. நல்லா தூங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க விழுந்துருவீங்க. உங்களை தூக்கிட்டு போறது ரொம்ப சுலபம். Amen. I hope Peter has money in the church to make coffin box also. அப்படி நீங்க ஒருவேளை போயிட்டீங்கன்னா பெட்டி சேர்த்து சர்ச்சில் இப்போ அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு பற்றாக்குறையா தான் இருக்கு. So be very cautious before sleeping. தூங்க போறதுக்கு முன்னாடி கவனமா இருங்க. Amen. When children are sick, many people will tell, you catch a Bible, take this Bible, keep it by the pillow and sleep. I only sleep. ஒருவேளை பசங்க குழந்தைங்களா தூங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த தலைகாணி பக்கத்துல வச்சிருவோம். ஒண்ணு தலைகாணி கிட்ட இருக்கோ இல்லையோ, Bible is next, don't worry, God is with you. கவலையே படாத, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் உன் பக்கத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தலைமாட்டில் வச்சிருவோம். நம்ம we'll buy even a big size pillow Bible also. அந்த பில்லோ சைஸ்ல ஒரு பைபிள் ரெடி பண்ணி கூட தலை கிட்ட கொண்டு போய் வச்சிருவோம். நம்ம Bible is by my head. தலை பக்கத்துல இருக்குது யாரு? பைபிள். Even the Satan also sitting by your head. இந்த சைடு உட்கார்ந்துக்குது யாரு? பிசாசு. நீ பைபிள் வச்சாலும் வச்சுக்கோ. I come this side. He will not be bothered at all. பைபிள் இருந்தா மட்டும் என்ன, அதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் இல்ல பிசாசு. Until that is a pillow for you, he'll be happy. அந்த வேதாகமத்தை நீங்க ஒரு தலகாணி மாதிரி தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் சாத்தானுக்கு. No problem at all for him. அதுக்கு ஒரு பெரிய மேட்டராவே தெரியாது. என்ன இது ஒரு பில்லோ, அதுவும் ஒரு பில்லோ. The Bible is just a pillow. ஏன்னா நீங்க நம்ம எப்படி இந்த வேதாகமத்தை வச்சுக்கிறோம்னா பக்கத்துல இருக்கிற ஒரு தலகாணி மாதிரி தான் வச்சுக்கிறோம். Until it's not inside, he will not be bothered. நமக்குள்ள அவரோட வார்த்தை இறங்குற வரைக்கும் பிசாசு கவலையே கிடையாது. So it's very important for you to be awake. அதனால நம்மளோட வாழ்க்கையில விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Therefore, ஆதலால், louder, therefore, ஆதலால் தூங்காதவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்காதவங்கன்னு சொன்னனே. awake you who sleep. தூங்குகிற நீங்கள் விழியுங்கள். God puts the light. கர்த்தர் இன்று வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். You will know with who you were traveling. யார் கூட நீங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. You will know that you were going in the wrong direction. அந்த லைட் உங்க மேல படும்போது தான் தெரியும் யார் கூட என் லைஃப் போயின்னு இருக்குதுன்னே சொன்னேன். You will know how was your speech. அப்ப தெரியும் பேச்சு என்ன மாதிரி பேச்சா இருந்தது. Beautiful words. என்னென்ன வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. But when the light falls, ஆனா அந்த வெளிச்சம் நம்ம மீது படும்போது wonderful words. மிக சரியான மிக அழகான நேர்த்தியான வார்த்தைகள் மட்டுமே நம்ம வாயிலிருந்து புறப்படும். When the light falls, your thought will be cleared. அந்த வெளிச்சம் நம்ம மீது படும்பொழுது நம்ம நினைவுகள் கூட மாறிடும், சிந்தனைகள் கூட மாறிடும். ஆமென். We want all this. இது எல்லாமே எனக்கு வேணும் தான் சாரக்கா, நல்லா சொல்றீங்க. Yes, we want all this. நமக்கு வேணும் தானே இது எல்லாமே. But I will sleep. வேணும் தான், ஆனா நான் கொஞ்சம் தூங்கிப்பேன். பிரயோஜனம் இல்லை. Both can't work together. ரெண்டுமே ஒரே இடத்துல வேலை பண்ண முடியாது இல்லையா? Because read that verse again, sister. அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி யாரா படிங்க. எபேசியர் 5. Hallelujah. Hallelujah. For the light to fall on you, இந்த வெளிச்சம் உன் மீது விழணும் அப்படின்னா first you have to wake up. முதல்ல நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விழிக்கணும். Ask at the side, are you awake? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம விழிச்சு தான் இருக்கியா, விழித்து கொண்டிருக்கிறாயா? Right from the sermon, are you awake? அந்த பிரசங்கம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க கண் விழிச்சிட்டே தான் இருக்கீங்களா? Or are you sleeping with the eyes wide open? இல்லைன்னா கண்ணை திறந்துக்கிட்டே நல்லா தூங்குறீங்களா? Arise from the dead. மரித்தோரை விட்டு எழுந்திரு.
So many days, if you were sleeping, think you were living among the dead. இத்தனை ஆண்டா நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நினைச்சுக்கோங்க மரித்தோர் பக்கத்துல தான் நீங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. Today, God doesn't want that life for you. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் இன்று விரும்பலங்க. Amen. Amen. The next verse. அடுத்த வசனம் வாசிங்க. Okay. Amen. Hallelujah. Hallelujah. How many of us heard us saying, our children, oh, there is dark. No current there. Better see and walk carefully. Anything will get into your legs. எத்தனை பேர் சொல்லுவோம் குழந்தைங்களை பார்த்துட்டு அங்கே இருட்டா இருக்கடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு எதனா ஷார்ப்பாக பொருளுக்கு போகுது பார்த்து போ கவனமா போ விழுந்துற போற அடிபட்டுற போகுது எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் நம்ம குழந்தைங்களை பார்த்து. Bible didn't say, children of God, Satan is there. Walk carefully. பைபிள் எப்படி சொல்லல என்னுடைய பிள்ளைகளே கர்த்தரின் பிள்ளைகளே பிசாசங்க நிற்கிறான் பார்த்து போங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லல. Hey, darkness is there. Walk carefully. அங்கே இருட்டா இருக்கு பார்த்து போன ஆண்டவர் சொல்லல. What the verse said? வார்த்தை என்னவா சொல்லுது? For who? யார் நடந்துக்கணும் கவனமானா ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்து கொள்ள பாருங்கள். When you have to be wise. எப்போ நீங்க ஞானம் உள்ளவர்களா இருக்க முடியும்? When the light is fallen on you. அந்த கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மீது வரும்போது தான் நீங்க ஞானம் உள்ளவர்களா ஆகுவீங்க. ஞானம் உள்ளவர்களா ஆகும்போது தான் கவனமா நடப்பீங்க. Amen. Hallelujah. 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 World will say, darkness is there. Walk carefully. அங்க வந்து இருட்டா இருக்கு பார்த்து போ. That is what we talk. அததான் நம்ம பேசுவோம் நம்ம பசங்க But கிட்ட. God is warning you now. ஆனா கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. My dear beloved people, எனக்கு அன்பான பிரியமான விசுவாசிகளே so பிள்ளைகளே many years you were sleeping. இத்தனை ஆண்டுகளாக மிக சிறப்பாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். I've given you cautions and warnings. நான் அநேக எச்சரிக்கையின் சத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. I came and on the torchlight for you. உங்க ரூம்குள்ளேயே வந்து டார்ச்சும் அடிச்சாச்சு உங்க முகத்து மேல. Did you wake up? எழுந்தியா அப்ப கூட? Yes or no? ஆமாவா இல்லையா? Now it's not too late, you can decide. இப்பவே கூட நீங்க முடிவு பண்ண வேணாம். No, now too you can decide, it's not too late. இப்போ கூட நீங்க முடிவு பண்ணலாங்க. ஐயோ ரொம்ப வருஷமா தூங்கிட்டேன் அப்படியே இருந்துக்கன்னு இல்லாம இப்போ கூட நீங்க முடிவு எடுக்கலாம். When you decide, you are walking in the light. அப்படி நீங்க சரியான முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒளியின் பாதையிலே ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடப்பீர்கள். Now only you have to walk carefully. இப்பதான் நீங்க எப்படி நடக்கணும்? கவனமா நடக்கணும். It's a dangerous one. இது கொஞ்சம் அபாயகரமான ஒரு ஜோன் தான். Will anyone say when the light is rising, you will just walk, will you walk carefully and go in this bright light? வெளிச்சமா இருக்கும்போது லைட்லாம் போட்டுருக்கும்போது கவனமா போன்னு நம்ம சொல்லுவோமா யாரை பார்த்தாவது? You will see and watch your steps carefully and walk. இல்ல ஒவ்வொரு படியும் பார்த்து பார்த்து நம்ம நடக்குவோமா? Why? ஏன்? Light is bright. வெளிச்சமா தான் இருக்கு இந்த ஒளி. I can see nicely. ஏன் நல்லா என்னோட கண்ணை வச்சு நல்லா பார்க்க முடியும். So I'll walk. அதான் நான் பார்க்குவேன் நடக்குவேன். God is saying, ஆனா கர்த்தர் சொல்றாரு, now we are come to light. இப்போ நீ இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. Around you there is full darkness. உன்னை சுத்தி தான் இருட்டா இருக்கு. You must be cautious when you're walking in light that your leg doesn't stumble to fall back in the darkness. இப்போ ஒளியில நீங்க போகும்போது தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா தப்பி தவறி கூட மறுபடியும் அந்த இருள்கிட்ட நீங்க போயிட கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. What, Jerome? Am I right? ஜெரோம் கரெக்ட்டா? God has brought him here, right? God has brought him here. That is what pastor keeps warning. You are in light. 10 people are saying, now only you should walk carefully. Then only I came to know that this is what God is talking. மையா அடிக்கடி சொல்வாரு, ஜெரோம் இந்த சின்ன வயசுல கர்த்தர் நல்லா அர்த்தம் பயன்படுத்துறாரு. எங்க போனாலும் பாஸ்டர்ஸ் கவனிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அவரை பத்தி பெருமையா தான் பேசியிருக்காங்க. Why every week he is telling this? ஏன் வாரம் வாரம் ஐயா இதே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜெரோம் பத்தி மட்டுமே பேசுறாரு. அவங்க அண்ணன் பையனா? Yesterday when I read, God also is telling, you come to light. Now only you should be careful in walking. ஏன் அப்படின்னா ஒரு வெளிச்சத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த ஒளியின் பிள்ளையா மேலே வந்துட்டோம் பார்த்தீங்களா? இனிமே தான் நம்ம மேலே அநேக விஷயங்கள் வரும். அதிலிருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. This year many entered into ministry. இந்த ஆண்டு நிறைய பேர் ஊழியத்துக்குள்ளாக வந்தாங்க. Some are taking Sunday class, some are taking part in many kind of activities. நிறைய பேர் நம்ம சபைகளுக்கு நிறைய ஊழியத்துல பல்வேறு பங்கா அவங்க இருக்காங்க. Now be careful. இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். So many days you were asleep, that is different story. இத்தனை நாள் வராம தூங்கி இருந்தோம் பாத்தீங்களா? அது வேற கதை. Now God is saying,
walk wisely because you are walking in light. ஏன்னா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களை போல கவனமா நடந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நாம் நடக்கும் பாதை என்ன பாதை? என்ன பாதை? Light path, light ஒளியின் பாதை. சொல்லுங்க, ஜென்ஸ் மட்டும் சொல்லுங்க, அண்ணனுங்க மட்டும் சொல்லுங்க, அண்ணனுங்க இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அண்ணா கார்த்திகண்ணா உங்க வாயை தான் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லிட்டேண்ணா. சரிண்ணா. See, God doesn't force someone, he doesn't catch someone and come. உங்களை வந்து அப்படியே கழுத்து பிடிச்சி உட்கார வச்சு உங்களை அப்படியே பிடிவாதமா பண்ண வைக்கணுங்கிறது ஆண்டவரோட வேலை கிடையாது. Some of us do right in family prayer. ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபங்களை நம்ம இப்படி பண்ணுவோம், எழுந்துரு வா வா அப்படி. Heart will desire to start that family prayer. மனசுக்குள்ள ஆசை இருக்கும், எப்படியாவது குடும்ப ஜெபம் நடத்திடணும் அப்படின்னு சொல்லி. But the way the children do, ஆனா அந்த பசங்க பண்ணுவாங்க பாரு, ஜெபத்துக்கு வான்னு சொல்லும்போது, hey, come and sit. வாடா ஜெபத்துல வந்து உட்காரு. We'll be calming ourselves there. என்னதான் கோவம் வந்தாலும் நம்மளே அடக்கிக்கிட்டு பொறுமையா கூப்பிடுவோம். By the time they come and sit, we lose our temper. ஆனா வந்து உட்காரும்போது தான் வரும் பாருங்க கோவம். You and this family prayer, I don't want to do any more family prayer. ஜெபமே வேணாம், குடும்பத்தை நீங்க ஜெபிக்கவே வேணாம் போங்கறான்னு முடிவு பண்றோம் வர மாதிரி இருக்கும். Be patient. கொஞ்சம் பொறுமையா தான் இருப்போமே. God was patient with us when we were sleeping for so many years. நம்ம இத்தனை வருஷம் தூங்கி நிக்கும்போது ஏசுப்பா பொறுமையா தானே இருந்தாரு. Amen. ஆமென். Yes or no? As if I'm talking something wrong. நான் எல்லாம் அப்படியே ரொம்ப அமைதியாயிட்டீங்களே, தப்பா ஏதோ பேசுற மாதிரியே. The day we celebrated our baptism, அந்த ரட்சிப்புக்குள்ள வந்த பாத்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்து பாத்தீங்களா, அந்த நாள் அடடடடா என்ன கொண்டாட்டம். எவ்வளவு நெருக்கமா இருந்த ஆண்டவரோ நம்ம. My house was decorated with serial lights. பாரு அக்கா வீட்ல வந்து லைட் பல்ப் எல்லாம் கலர் பல்ப் எல்லாம் போட்டு ஒரே அழகுபடுத்தி இருக்காங்க. பிரியாணி வேற போட்டுருக்காங்க. All the relations, எல்லா சொந்தக்காரங்க தூர சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. New dress and come. Each one will buy one new dress and come. பாரு எல்லாரும் வரவங்க எல்லாம் புது Dress எல்லாம் வர வாங்கி வந்திருக்காங்க. Rejoiced. ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி தான். After that, அதுக்கப்புறம் God was patient only now with us. அவ்வளோ நாள் நம்ம தூங்கிட்டு இருந்தோமே, நம்ம கிட்ட ஆண்டவர் பொறுமையா தானே இருந்தாரு, கோவப்படல. Yes. ஆமென். Even though you were sleeping, நம்ம தூங்கிக்கொண்டே இருந்தாலுமே கூட, so many years I was listening to the sermon. இதே மாதிரி வந்து உட்கார்ந்து தூங்கினே எத்தனையோ நாள் பிரசங்கத்தை கேட்டிருப்போம் நம்ம. God didn't get angry. நம்ம மேல ஆண்டவர் கோவப்படவே இல்லைங்களேங்க. He just says, அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, therefore, ஆதலால். louder, சத்தமா சொல்லுங்க, இந்த முறை அக்காங்க சேர்த்து சொல்லுங்க, ஆதலால். you have to be very careful because ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ நம்ம, ஏன்னா வெளிச்சம் நம்ம மீது பட்டிருக்கு. ஆமென். God never spoke about darkness in Bible. இருளை பற்றி ரொம்ப அதிகமா கர்த்தர் பைபிள்ல வந்து பேசல. God's mind was all about children walking in light. நான் என்னுடைய பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் பாதையில போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே கர்த்தருக்கு இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. That's why he says, you're in light, walk carefully. Though the world is evil, days are evil, that is definite, but you are in light, you walk carefully. உலகம் எல்லாம் ஒரே பொல்லாங்கா போயிட்டு இருக்கு, நாட்கள் பொல்லாதவளா இருக்கிறது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒளியின் பிள்ளையா இருக்க, ஒளியின் பாதையில போற, கவனமா போ, ஞானம் உள்ளவர்களை போல கவனமா இரு. People will trap you with many words. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம சுத்திக்கிறவங்களே நிறைய வார்த்தைகளை வச்சே நம்மளை விழ வச்சிருவாங்க. Yes. ஆமா தானே? You will walk correctly and come. கரெக்டா தான் வந்துட்டு இருப்போம். But when lightly you just shake up, no? ஒரு சின்ன ஒரு அசைவு, ஒரு சின்ன ஒரு விழுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது your testimony is totally gone. அந்த நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த அந்த சாட்சி, அந்த வாழ்க்கை அங்க finish ஆயிடும், முடிஞ்சிடும். That's அவ்வளவுதான். why God is saying, அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, I saved you, நான் உன்னை ரட்சித்தேன், மீட்டுக்கொண்டேன், I separated you, நான் உன்னை பிரித்தெடுத்தேன், I called you, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், I have blessed you. நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். Wake up. எழுந்திரு. Don't sleep anymore. தூங்காத, தூங்குனது போதும். People are dying, மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்காங்க, but you're sleeping. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கியே. It is not right for the children of God. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறது நல்லது அல்ல. He just says, wake up. உன்னையே என்ன சொல்றாரு, எழுந்திரு, விழி. How many of you heard of Skeva? எத்தனை பேர் வந்து ஸ்கேவான் அப்படின்ற ஒரு நபரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்தேவான் இல்ல, ஸ்கேவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாண்ணா It comes in ஆமானுங்க. Acts chapter 19. ஸ்கேவா என்ற நபரை பத்தி அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். Verse 14. 14ஆம் வசனம். You cannot say, I've come from a big Christian background and family. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் பேக்ரவுண்ட் பற்றி என்ன தெரியும்? நாங்கள் பெரிய கிறிஸ்தவ குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். My grandfathers and 4 grandfathers all serve the Lord. என்னோட தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே கர்த்தரை பயங்கரமா ஆராதிச்சவங்க. Did you know how many churches they have built? எத்தனை சபைகளை தெரியுமா என் தாத்தா பாட்டி எல்லாம் நிறுவிருக்காங்க? You know how many missionaries my family sent? எத்தனை மிஷனரிகள் என் ஃபேமிலில இருந்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? Satan is least bothered about all that. பிசாசுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. This Sceva, he is a Jewish high priest. இந்த இங்க வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஸ்கேவா அப்படின்றவர் வந்து பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா ஒரு யூதனுடைய குமாரர். He's a high priest. ஒரு பிரதான ஆசாரியர், அவர் பெரிய போஸ்ட்ல தான் இருக்காரு. He had 7 sons. 7 குமாரர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? In those days, they saw Paul ministering. When the handkerchief is thrown, devils, all the Satans flew, the sick were healed. அந்த காலத்துல இவங்க பாக்குறாங்க, பவுல் நடந்து வந்தாலே அஸ்தாவில பறந்து போகுது, சும்மா ஒரு துணியை தூக்கி போட்டாலே வந்து சொஸ்தமாகறாங்க, அநேக அற்புதங்கள் நடக்குது ஆண்டவர் பேரால. Paul is doing. அத பண்றதெல்லாம் யார் அப்படின்னா பவுல். Who is this Paul? யார் இந்த பவுலே? From where did he come? எங்க இருந்து வந்தான் இவன்? How many years he is Christian? எத்தனை வருஷமா அவன் கிறிஸ்டியனா இருக்கிறான்? How many years he is anointed? எத்தனை வருஷமா அவன் அபிஷேகத்துல இருக்கான்? We will question. நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்போம். இது யார் புதுசா வந்து இதெல்லாம் பண்ணி நிற்கிறது? நம்ம இந்த வருஷமா இருக்கோம், எத்தனை வருஷமா நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோம்? They use the word of God. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. You know what happened? என்ன ஆச்சு தெரியுமா? Their sons pronounced and took down the word of God, and when Paul can chase, we are the children of an high priest, and they went near an evil man. இப்பதான் ரசிக்கப்பட்டான் பவுல். அவன் சொல்லியே அஸ்தாவிலாம் போகுது அப்படின்னா, நான் பிரதான ஆசாரியன், நான் பெரிய ஆளு, நான் பயங்கர கிறிஸ்டியனு, நானும் ஏசப்பாவை பேரை பயன்படுத்தி நான் நடத்த ரொம்ப அதிசயம் சொல்லி வராரு. You know what happened? என்ன ஆச்சு தெரியுமா? They undertook to pronounce Jesus' name. They undertook to pronounce Jesus' name. ரொம்ப துணிகரமா இயேசுவின் நாமத்தை சொல்லி அவங்க வந்து இங்க உபயோகப்படுத்துறாங்க. They went near that man with evil spirit. அந்த பொல்லாத ஆவி இருக்கிற மனிதன் கிட்ட வந்து தைரியமா போறாங்க. You know what the evil spirit man told? அந்த பொல்லாத ஆவி வச்சிருந்தவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? Who went? Who went? யார் போனது? High priest. போனது யார் அங்க? பிரதான ஆசாரியர், பெரிய ஆள் தான் போயிறாரு. 7 children 7 குமாரர்கள் went near the evil spirit man. பொல்லாத ஆவி கிட்ட போறாங்க. பவுலே பண்றா, நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு தில்லா போறாங்க. Hey, Jesus I know, Paul I know, who are you? அந்த பொல்லாத ஆவி சொல்லுது, எனக்கு இயேசு யாருன்னு தெரியும், பவுல் யாருன்னு தெரியும், ஏய் யாரா நீ அப்படின்னு அந்த பொல்லாத ஆவி கேட்டிருக்கு. What a shame. நான் ஒரு அசிங்கம்ல. Our positions on earth is nothing before God. இந்த உலகத்துல நீங்க வகிக்கிற பதவிகளோ பட்டமோ ஆண்டவரோட பார்வையில ஒண்ணுமே கிடையாது, தூசி. Just a dust. வெறும் தூசி தான். You will say I've achieved so many, I've got so many medals, I'm such a big person. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன பட்டங்கள் பதக்கங்கள் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க எவ்வளவு நீங்க பீத்திக்கினாலும் அது வேஸ்ட். Hey, 3 years I sacrificed in college. 3 வருஷம் நான் உட்கார்ந்து முக்கி இத படிச்சு முடிச்சேன். 3 years, 4 years, 5 years in hostel. 5 வருஷம் 6 வருஷம் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு ஆஸ்திர கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டம். See the medals, see the certificates. என்ன சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கிற பாருங்க, என்ன சர்டிபிகேட் பாருங்க, மெடல், அவார்டு, ஷீல்டு. I know Jesus, I know Paul. Who are you? எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், யாரா நீ? Amen. ஆமென். Until the word of God is inside us, he is not bothered. நம்மளுடைய மனதுக்குள்ள இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுக்கு ரொம்ப ஈஸி. So it's very important who are you before God. கர்த்தருடைய பார்வையிலே அவர் சமூகத்திலே நீ எப்படி இருக்கிறாய் என்பது மிகவும் முக்கியம். That is why, அதனால்தான், therefore, ஆதலால், turn at the side and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I'll finish up correctly. கண்டிப்பா 10 நிமிஷத்துல பிரசங்கம் முடிஞ்சிடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பக்கத்துல பார்த்து 100 ரூபாய் கடன் கேட்கணுமா? என்ன சொல்லணும்? Awake. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
தூங்குகிற நீ விழித்திரு. இப்போ அவேக்கு சொல்லணுமா தூங்கணும் சொல்லணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகுது ஜனம். When this man went, after he asking this question, you know what happened? இந்த மாதிரி ஒரு பிரதான ஆசிரியரோட பையன் போறாரு, கேட்குறாரு. அந்த பிசாசே காரி துப்புது அவரை பார்த்து. ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? Slowly. First, what happened? முதல்ல என்ன தெரியுமா? அந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல பாஞ்சிச்சு. Lift your hands and say, first what happened? எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க. முதல்ல என்னாச்சு? என்னாச்சு முதல்ல? Second, it mastered all of them. எல்லாரையும் ஒரு வழி பண்ணிருக்கு, பலாத்காரம் பண்ணி. Next, அவங்கள வந்து மேற்கொண்டாச்சு. Then, yeah. அதாவது துண்டக்கான துணியக்கான ஓடி இருக்கான். நம்ம பாஷையில சொன்னோம். இந்த நிலைமை நமக்கு வேணுமா? Do you want this situation in your life? That is why God is saying, அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, awake, மா கொஞ்சம் ஏந்திரு, don't sleep. தூங்குறது போதும், ஏந்திருமா. Enough. போதும் நீ தூங்குனதெல்லாம் போதும். Calculate the year that you got saved. எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 minutes. No, 2 minutes. ஒரு 2 நிமிஷம் டைம் அதுக்குள்ள யோசிச்சு சொல்லுங்க. Calculated. கணக்கு போட்டாச்சா? From that year to this year. அந்த 1956 ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் என்ன ஆச்சு? How many years you are sleeping? எத்தனை வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க? ஓ தப்பனா சிரிக்கிறீங்களா? Sister, 10 more minutes extra. How many years you are sleeping? எத்தனை ஆண்டுகளா எல்லாம் அயர்ந்த நித்திரையில இருந்திருக்கீங்க சொல்லுங்க. Merlin, get up. Merlin, ஏந்திரமா. இப்ப இல்ல, ஆண்டவர் சொல்லி பரல. உட்காருமா. என்ன Peter, get up. Peter, get up. பீட்டர் ஏந்திரபா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருப்பார். Johnny, don't sleep as you sleep. ஜானி, தூங்காத தங்கம், ஏந்திர தங்கம். Because it's very difficult to wake him if he sleeps. ஜானி தூங்கிட்டான்னா அவனை எழுப்புறது வந்து அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாதுங்க. Once when I left him, my house is open, light is burning, gate is open. Sir, it's a good sleep. என்னடா இது வீடு திறந்திருக்கு, லைட் போட்டு ஃபேன்லாம் போயிட்டு இருக்கு, ஆளை யாருமே காணோம் பார்த்தா தலைவன் Johnny got up next morning. Johnny, yes papa. I am deeply sleeping, no papa ன்னு பையன் சொல்றான். Next morning only he got up. இன்னைக்கால தான் ஏஞ்சியா? இன்னைக்கால தான் சார் எழுந்திருக்கான். How many years you are sleeping? இப்போ எத்தனை வருஷமா நம்ம வாழ்க்கையில தூங்கிக்கினே தான் இருக்கோம். So many years God is calling you by name. இத்தனை ஆண்டுகளும் உங்க பேரை சொல்லி கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டுட்டே இருக்காரு. Hey brother, sister, I've arranged a meeting there. I've arranged a place for you to go spread the gospel. Get up and go. என் அருமை பிள்ளைகளே, உங்களுக்காக தான் நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வார்த்தையை போதிக்கிறதுக்கு மனுஷன் வந்திருக்காரு, எழும்புங்க போங்க. எத்தனை நம்மள சொல்லி பாராண்டவர் நம்மள பார்த்து. God is sending you to go preach. நீயே கூட போயிட்டு ப்ரீச் பண்ணு. உனக்கு அந்த வல்லமை இருக்கு, உன்னால பேச முடியும், அந்த வரங்கள் உனக்கு இருக்குன்னு சொல்லி உன்னை தட்டி விட்டுருக்காரு, உன்னை தூண்டி விட்டுருக்காரு, எழுப்பி விட்டுருக்காரு. Now today he is shown the torch. இன்னைக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவா போயிட்டு லைட்டையும் உங்க முகத்துல அடிச்சிட்டாரு. Today it's up to you to decide whether you will sleep or get up. இல்ல நான் தூங்கினே தான் இருப்பேன்னு முடிவு பண்ணாதோ, இல்ல நான் எழுந்துக்க போறேன்னு முடிவு பண்றதோ உங்க கையில தான் இருக்கு. Amen. Amen. God is a good God. He will not force. அவர் ரொம்ப நல்ல தேவன். உங்களை அப்படி வற்புறுத்தி தான் உங்களை உட்கார வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் அவர் கிடையாது. He finished calling you. உங்களை கூப்பிட்டு முடிச்சாச்சு. He says, if you get up, guarantee I will show my light. ஒருவேளை நீ சத்தத்தை கேட்டு நீ எழுந்த அப்படினா நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில என் ஒளியை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். So many years the things which was dark around you will come to light. இத்தனை வருஷங்களா உங்க வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் இருளுக்குள்ள இருந்து நீங்க அவதிப்பட்டீங்களோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும். ஆமென். He will show you. நிச்சயமா அந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். The darkness and light. எது இருள் எது ஒளி என்று நீங்க பிரிச்சு கத்துக்கணுங்க. Amen. Amen. And God said, I saw that light and I said it was good. ஏனா கர்த்தர் சொல்றாரு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அது நல்லது அப்படினு சொல்லிருக்காரு. ஆமென். And if you walk in that light, walk carefully. ஒருவேளை நீங்க ஒளிக்குள்ள வந்துட்டீங்க, வெளிச்சமா தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படினா அப்ப நீங்க இன்னும் கவனமா இருக்கணும். Bravery must come in waking up. அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை பாத்தீங்களா, அது எப்ப வரணும் அப்படினா it must come to wake up. எழுப்புறாரு பாத்தீங்களா, அப்ப இருக்கணும் நமக்கு அது அந்த தைரியம். ஆமென். The extent that you decided to sleep,
to that extent, you must decide to get up. எவ்வளோ நேரம் தூங்கணும் நீங்க முடிவு பண்ணி அப்படியே நல்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி தூங்குறீங்களோ இந்த நேரத்துக்கு எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம எழுந்துக்கணும். ஆமென். And the children who walk in the light will redeem the time. வெளிச்சத்திலே நடக்கின்ற பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி They will not waste their time. காலத்தை அவர்கள் வீணடிக்க மாட்டார்கள். Because they know they are called by God, the light is shown by God, and they are walking with God, so they know they will never waste the time. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒளியின் பிள்ளைகள், ஒளியிலே நடக்கின்ற பிள்ளைகள், கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் மீது விழுந்து பிரகாசிச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எப்பவுமே காலத்தை வீணடிக்க மாட்டாங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. ஆமென். Today, if you decide to wake, ஒருவேளை இன்று நீங்க விழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா very sure God will make his light shine upon you. அதிக நிச்சயமா நாங்க சொல்ல முடியும் கர்த்தர் அவருடைய ஒளியை உங்க மீது பிரகாசிப்பிக்க பண்ண போறார். ஆமென். And when that light comes, you will have the discerning spirit of how to walk carefully. அந்த வெளிச்சம் உங்க மேல வரும்பொழுது கவனமாய் நடக்கின்ற அந்த உணர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் Because நடக்க வேண்டும். spiritual sleep is equal to spiritual death. ஆவிக்குரிய ஜீவத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை என்பது செத்த நிலைக்கு சமம். Amen. Amen. You know what are the symptoms of that? ஒருவேளை அப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்திருக்கா? Now I'll tell 3 symptoms. ஒரு 3 அறிகுறிகள் நாங்க சொல்றோம் பாருங்க. You will come to church. சபைக்கு வருவோங்க. Word will come like fire. அப்படி அக்கினியை போல பலிபடுத்த வார்த்தை புறப்பட்டு வரும். ஆனா கூட அக்கா மாதிரியே உட்காந்து I'll see from off the back. Then only they'll take that lice and be killing. இங்க இருந்து கிளியரா தெரியும். அப்பதான் ஒரு அக்கா ஈர்ப்பேன் எடுத்து குத்திக்கிட்டு இருக்க பின்னாடி. One brother. ஓ மொபைல் mobile no. They're cleaning the floor. தரையை துடைக்க மேலே அசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். If you all help us in the house also, we'll be so grateful. ஒருவேளை இந்த ஹஸ்பண்ட் எங்க வைஃப்க்கு வீடு மாப் போட ஹெல்ப் பண்ணா கூட எதுக்குன்னா உதவும். Come to church. சபைக்கு வருவோம். One will be singing, then only we'll be turning the Bible. அப்பதான் நம்மால என்ன போட்டிருக்கு சங்கீதம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு தேடி Your இருப்பாரு. worship will go like fire. ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்குன்னா பயங்கரமா ஆராதனை வந்து வல்லமையா போயிட்டு இருக்கும். For then one only urine will come. அப்பதான் நம்ம ஆளுக்கு அர்ஜென்ட்டா சூச்சு வரும். It's so thing to laugh. ஒருவேளை இதை கேட்கும் பொழுது ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு காரியமா தெரியலாம். You are nearing your spiritual death. அப்படின்னா ஆவிக்குரிய நிலையிலே மரணத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கான அறிகுறிகள் தான் இது 3. Otherwise you won't sit like that. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு சும்மா திருப்பிட்டு தேய்ச்சிட்டு போறவங்களா இருக்க மாட்டோமே. I'll see some then only like that. They'll break knuckles. சில பேர் அப்பதான் லைட்டா சொடக்கு போட்டுட்டு You sit in front of your manager and talk like this. சொல்லுங்க சார். ஒருவேளை வேலை பண்ண எடுத்து மேனேஜர் கிட்ட போய் சேர் போட்டு உட்கார்ந்தேன். அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ணிதான் பாருங்க. But here all you can see every kind of activity. ஆனா இந்த எல்லா நடவடிக்கைகளையும் கரெக்டா நடக்கிற ஒரே இடம் சபை. சொல்லிட்டாங்க எங்க மூப்பரம்மா கரெக்டா. Because we sit and see. ஏன்னா அவங்கள பாக்குறாங்கல்ல என்ன பண்றீங்கன்னு. We all sit and see, right? I'm not condemning you. Each one of us when we sit, we see what the people before us are doing. இதுல யாரையும் குற்றப்படுத்துறதுன்ற நோக்கமே கிடையாது. இப்ப நான் கீழே உட்கார்ந்ததால நானும் அதான் பண்ணி இருந்திருப்பேன். செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? யாரையும் குற்றப்படுத்தணும் கிடையாது. பார்க்கிற சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. You're nearing your spiritual death. உங்களுடைய ஆவிக்குரிய மரணத்தை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று Symptoms of அர்த்தம். a spiritual sleeping life. ஆவிக்குரிய மரணத்தை நெருங்குவதற்கான அறிகுறிகள் But இவைகளே. if you're active, you know what happens? ஒருவேளை நீங்க ரொம்ப விழிப்புள்ளவங்களா இருக்கீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? Even if you're asleep, no. What God is going to talk to me today? You will get up, you will go wash your face. You see children studying for exam, no? They'll wash the eyes and sit and study. Why? Because they need to achieve something. They need to do something. That is how you should be in God's presence. ஒருவேளை நம்ம ரொம்ப சோர்வா இருந்தாலுமே தூக்கமே வந்தாலுமே கூட ஐயோ கர்த்தர் இன்னைக்கு என் கூட என்ன பேச போறாருன்ற வாஞ்சிருந்ததுனாக்கா போயிட்டு மூஞ்ச கழுவி வந்து உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம். பசங்க வந்து எக்ஸாமுக்கு படிப்பாங்க. அஸ்வினி எல்லாம் நைட்டு படிக்க ஆரம்பிச்சதுன்னா பொழுது விடிற வரும் படிச்சுட்டே இருக்கோம். தூக்கம் வரும் காப்பி குடிக்கும். தூக்கம் வரும் சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலே அடிச்சுக்கும். தூக்கம் போயிடும் தெரியுமா உங்களுக்கு?
அதான் lukewarm water அந்த மாதிரி. Right? But in church, ஆனா சபையில வந்தா மட்டும் எப்படி இருக்கும்? Jay climbs up and does welding. எங்க அண்ணன் ஜெயண்ணா நீ தான் என்ன பண்ணுவாரு, வெல்டிங் போடுறேன்னு சொல்லி கூரை மேலே ஏறி நின்று செல்ஃபி போட்டிருப்பாரு. As you're putting that, if sleep comes, you think you'll sleep laterally. ஜெயண்ணா நீ வெல்டிங் பண்ணும்போது லைட்டாக அப்படி ஃபயர் போகும்போது லைட்டாக தூக்கம் போட்டா என்ன ஆகும்? சோலி முடிஞ்சிடும். What he'll do? He'll come down, he'll wash his eyes, he'll do some activity because something has to be done. தூக்கம் கலையணுமே, தூக்கத்தோட வேலை பண்ணாலும் எப்படி வேலை ஆபத்தா முடிஞ்சிடும். உடனே வருவாரு, டீயே குடிப்பாரு, முகத்தை கழுவி ஏதாவது ஒன்று பண்ணி ஆக்டிவ் ஆக்கி வேலையை முடிச்சு கொடுப்பாரு. But church? ஆனா சபைக்கு வந்தா மட்டும் சபையில் டீ குடுக்குதில்லை சிஸ்டர். அதுக்கு பதிலா டீக்கு பதிலா அவர் அக்னியே இங்க இருக்கிறாரு. அதை விட சூடா என்ன? ஹalleluya ஹalleluya. ஆமென். God sends his fire to anoint you. கர்த்தர் அவரோட அக்கினியை கொண்டு நம்மை அபிஷேகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You should not take the blanket and cover and sit and sleep. அபிஷேகமே வேணாம், அக்கினியே வேணாம் சொல்லி நல்லா சொட்டு போர்வை போத்துன்னு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில. Awake. எழுந்திரு. Go home. வீட்டுக்கு போங்க. Read all the 13 warnings. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை ஒரு வாட்டி முழுசா வாசிங்க, 13 வசனங்களை முதல்ல. Therefore. ஆதலால். What's the first verse? ஆதலால். First verse. முதல் வசனம். How? யார் மாதிரி? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. If you want to be imitators of God, you cannot sleep. ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும், அவரை போலவே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தூங்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மால You cannot sleep. தூக்கமே வராதுங்க நமக்கு அப்படி ஆசைப்பட்டோம்னா. Next week I'm going to see. அடுத்த வாரம் பார்க்க போறோம். இந்த வாரம் எப்படியோ தூங்காம பாத்துக்கணும். அடுத்த வாரம் நான் God only must see. நாங்க யார் பார்க்கிறதுக்கு? ஆண்டவர் தான் பார்க்கணும் தூங்குறோமா இல்லையான்னு. Yes. Amen. Because God finished waking you up. ஏன்னா உங்களை ஏசப்பா எழுப்பி முடிச்சிட்டார். ஆனா அடுத்த வாரம் எழுந்துக்காததோ உங்க கையில தான் இருக்குது. Next week whether you want to get up or wake up, it's in your hand. Next week we will see. Understand what is the will of God. கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில என்ன என்பதை புரிந்து கொள்ள சித்தமாய் நீங்க இருக்கணும். Carefully, days are evil, you're walking in light, be careful like the wise. ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் கவனமாய் இருங்கள், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் இருங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாக இருப்பதினால் காலத்தை வீணடிக்காமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Finally look at the side and say. இறுதியாக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாரும். ஆதலால் தூங்குகிற நீ